பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஜின்னுடைய தொடர்ச்சி இப்போ பார்க்கலாம். சூரத்துல் ஜின்னு செகண்ட் பார்ட்டில் 15வது வசனம் வரைக்கும் நான் ஓதியிருக்கிறேன். இப்போ அதன் தொடர்ச்சி 16லேருந்து 28வது வசனம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا شديدا وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا قل إنما أدعو ربي ولا أشرك به أحدا قل إني لا أملك لكم ضرا ولا رشدا قل إني لن يجيرني من الله أحدا ولن أجد من دونه ملتحدا إلا بلاغا من الله ورسالاته ومن يعص الله ورسوله فإن له نار جهنم خالدين فيها أبدا حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا قل إن أدري أقرب ما توعدون أم يجعل له ربي أمدا عالم الغيب فلا يظهر على غيبه أحدا إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رشدا ليعلم من قد أبلغوا رسالات ربه وأحاط بما لديه وأحصى كل شيء عددا. அளவிலா கருணை இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். மானிடர்களோ ஜின்களோ அவர்கள் நேர்வழியில் மீது நிலைத்து நின்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு மிக அதிகமாக தண்ணீர் புகட்டுவோம். அதில் நாம் அவர்களை சோதிப்பதற்காக. ஆகவே எவன் தன் இறைவனை நினைப்பதை புறக்கணிக்கிறானோ அவனை கொடிய வேதனையில் அவன் புகுத்திடுவான். அன்றும் நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்காகவே இருக்கிறது. எனவே அவற்றில் அல்லாஹுடன் சேர்ந்து வேறு எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார் அவனை பிரார்த்திப்பவராகவே நிற்கும் பொழுது அவர் பால் அவர்கள் கூட்டங்கூட்டமாக வந்து நெருங்கி விடுகிறார்கள். நபியே, நீங்கள் கூறுங்கள், நான் பிரார்த்திப்பதெல்லாம் என்னுடைய இறைவனைத்தான், அன்றியும் நான் அவனுக்கு எவரையும் இணையாக்க மாட்டேன். நபியே, நீங்கள் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற மாட்டேன். நபியே, நீங்கள் கூறுவீராக, நிச்சயமாக அல்லாஹ்வை விட்டும் ஒருவரும் என்னை பாதுகாக்க மாட்டார். இன்னும் அவனையன்றி ஒதுங்கு தளத்தையும் நான் காண முடியாது. அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய தூது செய்திகளிலிருந்து வருவதை எடுத்து சொல்வதை தவிர எனக்கு வேறு இல்லை. எனவே எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நரக நெருப்புத்தான். அதில் அவர் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என நபியே நீங்கள் கூறுங்கள். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை வேதனையை அவர்கள் பார்க்கும்போது எவருடைய உதவியாளர் மிக பலவீனமானவர் என்பதையும் எவருடைய உதவியாளர் எண்ணிக்கையில் மிக குறைந்தவர் என்பதையும் விரைவில் அறிந்து கொள்வார்கள். நபியே, நீங்கள் கூறுங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பதை அவ்வேதனை சமீபமா அல்லது என்னுடைய இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்தியிருக்கிறானா என்பதை நீங்கள் அறியேன். அவன் தான் மறைவானவற்றை அறிந்தவன். எனவே தான் மறைந்திருப்பவற்றை அவன் எவருக்கும் வெளியாக்க மாட்டான். தூதரில் தான் பொருந்தி கொண்டவருக்கு தவிர. எனவே அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் பாதுகாவலர்களான மலக்குகளை நிச்சயமாக நடத்தாட்டுகிறான்.
தங்களுடைய இறைவன் தூது செய்திகளை திட்டமாக எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்பதை அறிவதற்காக. இன்னும் அவர்களிடமுள்ளவற்றை அவன் சூழ்ந்தறிந்து கொண்டிருப்பதுடன் அவன் சகல பொருட்களையும் எண்ணிக்கையால் கணக்கிட்டு வைத்துள்ளான். அதாவது இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றா, மானிட்டர்களோ ஜின்னுகளோ அவங்க நேர்வழியின் மீது நிலைத்து நின்றால் நிச்சயமாக நாங்கள் அவங்களுக்கு மிக அதிகமாக தண்ணீர் புகட்டுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறா. அதாவது கதாதா மற்றும் அத்தஹாக் ரலியல்லாஹு ஆகியோர் கூறியிருக்கிறாங்க, இந்த வசனம் குறைசி நிராகரிப்பாளர்கள் 7 ஆண்டுகளாக மலையிலிருந்து தடுக்கப்பட்ட போது அவங்கள பற்றி அருளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கருத்து என்னன்னா, ஜின்களும் மனிதர்களும் அந்த வழியில் உறுதியாக நிலைத்திருந்தால், அதாவது வழிகேட்டின் பாதையில் இல்லாமல் நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு தாராளமாக நீரை புகட்டுவோம். அதாவது படிப்படியான அவகாசம் அளிக்க அவங்களின் வாழ்வாதாரத்தை நம்ம அதிகரிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கடுத்த வசனத்தில் நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்காகவே இருக்கிறது, எனவே அவற்றில் அல்லாஹுடன் சேர்ந்து வேறு எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தங்களுடைய தேவாலயங்களுக்கு ஜெப ஆலயங்களுக்குள் நுழையும் போதெல்லாம் அவங்க அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தினார்கள். எனவே அல்லாஹ் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் அவங்க தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூறுமாறு கட்டளையிட்டார். இது இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களிடம் இந்த வசனத்தை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. ஜின்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது மஸ்ஜிதில் எப்படி வர முடியும், நாங்கள் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது தொழுகைக்கு எப்படி வர முடியும் என்று கேட்டார்கள். எனவே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்காக இருக்கிறது, ஆகவே அல்லாஹுடன் வேறு எவரை நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். குர்ஆன் கேட்பதற்காக ஜின்கள் கூட்டம் கூட்டமாக வருதல் அல்லாஹ் கூறியிருக்கிறார். அல்லாஹுடைய அடியார் தொழுகையில் அவனை பிரார்த்தித்து நின்றபோது அவர்கள் அவரை சுற்றி அடர்த்தியான கூட்டமாக ஒருவர் மீது ஒருவர் ஒட்டி கொண்டிருப்பது போல் கூடிவிட்டார்கள். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதுவதை கேட்டபோது அவர்கள் தங்கள் ஆர்வத்தில் காரணமாக அவர் மீது ஏறிவிடும் அளவுக்கு நெருங்கினார்கள். அவர் குர்ஆனை ஓதுவதை கேட்போது அவர்கள் அவருக்கு மிக அருகில் வந்தார்கள். தூதர் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் அவரை ஓத செய்யும் வரை அவர் அவர்களை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 16வது வசனத்திலிருந்து 18வது வரை இணை வைப்பதிலிருந்து விலகி கொள்ளும்படியும் நேர்வழியில் உறுதியாக சென்றால் அவங்க மீது அருள்மழை பொழியும் என்றும், இல்லை என்றால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அறிவுரையை புறக்கணித்தது விலையாக அவங்க கடும் வேதனையை அடைவார்கள் என்றும் விளக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 19லேருந்து 23 வரை இறை தூதர் அல்லாஹ்வின் பக்கம் வருமாறு உறக்க அழைக்கும் போது மக்கத்தை நிராகரிப்பார்கள். நபி அவர்கள் மீது பாய்ந்திட தயாராகிறாங்க. இந்த நிலையை எடுத்து கூறி அதற்காக அவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். பின்னர் 24லேருந்து 25 ஆகிய வசனங்களில் நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதாவது இன்று அவர்கள் இறை தூதர் ஆதரவற்றவராக இருப்பதை பார்த்து அவரை நெசுக்கிட முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரும் உண்மையில் யார் ஆதரவற்றவர்கள் என்பது அன்று அவர்களுக்கு தெரிந்துவிடும். இறுதியில் மக்களுக்கு விளக்கப்படுகிறது, மறைவானவற்றை அறிபவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான். இறைவன் எதனை அறிவிக்க நாடுகிறானோ அந்த அளவு ஞானம் மட்டுமே இறை தூதருக்கு கிடைக்கிறது அல்லாஹ் சொல்லி இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். எனக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் எல்லா நன்மைகளிலிருந்தும் பங்களிப்பை அருள்வாயாக. அனைத்து தீங்குகளையும் துக்கங்களையும் நெருக்கடிகளையும் எங்களின் பால் வராமல் திருப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சியுற செய்வாயாக. எங்கள் விவகாரங்களை லேசாக்குவாயாக. எங்கள் கவலைகளை போக்குவாயாக. எங்கள் எதிர்பார்ப்புகளை நடைமுறைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களின் அனைத்து நடைமுறைகளிலும் சரியான பாதையை காட்டுவாயாக. எங்களின் அனைத்து வேண்டுதலுக்குமான பதிலை இலகுவாக விரைவாக கிடைக்கச் செய்வாயாக. அனைத்து வகையான அதாபுகளிலிருந்தும் எங்களை காப்பாயாக. கடுமையான கேள்வி கணக்கு நாளான மறுமை நாளில் எங்களின் முகத்தை பிரகாசமாக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல தோழர்களின் மூலம் நாங்கள் அமரும் இடங்களையும் கூடும் இடங்களையும் அழகாக்குவாயாக. எங்களின் துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாக்களாக ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அவங்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களின் தோழர்களின் மீதும் பரிபூர்ண அருளை பொழிவாயாக. ஆமீன்.